பேடிஎம் வழங்கும் இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் வரும் ஏப்ரல் 5 மற்றும் 6 தேதிகளில் சென்னை மீனம்பாக்கம் ஏஎம் ஜெயின் கல்லூரியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இண்டாய் சென்னை லிட் ஃபெஸ்ட் 2025. பாஜக அண்ணாமலை அவர் அங்கே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பாஜக தமிழ்நாட்டில் ஒரு கட்சியாகவே தெரியல. இவரை தாண்டி இன்னொருத்தவங்களை யோசிக்கவே முடியாது. சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு அவரு. அதே பண்ணாருனாலே ஓகே, மாற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லை. பாஜகவோட growth அப்படின்றது வந்து அண்ணாமலைன்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் இனிஷியல் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, தமிழ்நாட்டில் அண்ணாமலை சார் வரும் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு நீ டிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக ஒரு தலைவன் இருக்கணும். அவர் லைக் பொலிட்டிக்கல் பர்சன், நல்ல எஜுகேட்டட் பர்சன், ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருக்காரு. என்ன கேட்டிங்கன்னா பர்சனலாக அந்த மாதிரி ஒரு தலைவர் வைக்கிறதுல மாற்ற கூடாதுன்னு நான் நினைப்பேன். தமிழகத்தில் பாஜக இல்லாமல் இருந்தது, நார்மலாக இருந்தது, இருந்தும் இல்லாத மாதிரி இருந்தது. இவர் வந்ததுக்கப்புறம் பாஜக வளருது. பாஜகன்னா அவங்க இருந்தனால கொஞ்சமாவது பார்க்கலாம், இல்லைன்னா சுத்தம் வாஷ் வருது அவங்களாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து மாற்றுற மாதிரி நியூஸ்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ பாஜக வந்து அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கு? பாஜக அண்ணாமலை அவர் அங்கே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பாஜக தமிழ்நாட்டில் ஒரு கட்சியாகவே தெரியல. ஸோ இப்போ அவர் வந்த பிறகு அது வந்து ஒரு பாஜக ஒரு கட்சி அப்படிங்கிறது ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு அந்த கட்சிக்கு ஒரு பெருமையாக இருக்குது. ஆமாம், அவங்க நல்லா பண்ணுறாரு. ஸோ ஆனால் வந்து அவரை மாற்றினாங்கனாக்கி எப்படி வராங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் இப்போ இருக்க வரைக்கும் நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக பாஜக வந்துட்டு அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடியும் வந்ததுக்கு அப்புறமா நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ யூத்தோட இப்போ நியூ ஜென்ரேஷன் தான் இருக்கிறதுலே வந்துட்டு ஓட்டிங் ஜென்ரேஷன். ஸோ நியூவில் இப்போ இருக்கிற எல்லா யூத்துமே இப்போ பழைய காலத்தில் இருப்பாங்கல்ல, இவங்க எல்லாமே நான் கட்சி பார்த்து ஓட்டு போடுவாங்க. சின்ன மட்டும்தான் ரெட்டலை சூரியன் அப்படி தான் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இவர் வந்ததுக்கப்புறம் தான் இவங்களோட ஊழல் எல்லாமே ஒன்று ஒன்றா வெளியில் வருது. இப்போ ஆளுங்கட்சி பார்த்தீங்கன்னா துடிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு கட்சியை பற்றி அவங்க சொல்கிறாங்க. நாட்டுக்காக நல்லதுன்ட்டு போராடுறவங்க மத்தியில் இவர் மட்டும்தான் இப்போதைக்கு நல்லா ஆக்டிவாக இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் இந்த ஊழலாக இருக்கட்டும், குற்றங்களாக இருக்கட்டும், அவர் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கார். அவரை வந்துட்டு ஒரு காமெடியாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு விஜயகாந்த் வந்தாரோ, அவர் எப்படி மீம்ஸ் கிரியேட் பண்ணாங்களோ அந்த மாதிரி சீமானுக்கு ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் நிறைய கேள்விகளை கேட்குறாரு. அதே மாதிரி தான் அண்ணாமலையும். இவரை தாண்டி இன்னொருத்தவங்களை யோசிக்கவே முடியாது. சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு அவர். அதே பண்ணாருனாலே ஓகே, மாற்றுறதுக்கு வாய்ப்பே இல்லை. மாற்றினா பிஜேபி மறுபடியும் எங்கே போகணும்னு தெரியாது. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த ஸ்டெப்பு நல்லா தான் வச்சுட்டு இருக்காங்க. இவரே நல்லா ஆக்டிவாக இருக்கார். இப்போ நிறைய ஜென்ரேட் பண்ணிருக்காரு, பேஸை நல்லா ஜென்ரேட் பண்ணியிருக்காரு. இது நல்லா இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஒருத்தர் வந்து எந்த அளவுக்கு வளரணும் அப்படின்னு முடிவு பண்ணுறான்னா அவன் வந்து எந்த அளவுக்கு காத்திருக்கணும் அப்படின்றதுக்காக. ஆர்எஸ்எஸோட கொள்கை அதுதான். பாஜகவை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து சுதந்திரம் வாங்கி நம்ம வந்து 78 இயரில் இருக்கோம். அவங்க வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கடைசி ஒரு 6 இயர்ஸாக அவங்களோட க்ரோத் வந்து ரேப்பிடாக சூப்பராகவே நல்லாவே இருக்குது. பாஜகவோட க்ரோத் அப்படின்றது வந்து அண்ணாமலைன்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் இனிஷியல் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் அப்படின்னா இப்போ வந்து அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஒரு கடந்த ஒரு 4 இயர்ஸாக வந்து அவரை வந்து பேஸ் பண்ணி அவரை முன்னிலைப்படுத்தி அதை வந்து எடுத்து பண்ணிகிட்டு இருக்காரு, ட்ரால் பண்ணிகிட்டு இருக்காரு. லிட்டரலாக சொன்னால் யார் என்ன ஏதுன்றது வந்து சோஷியல் மீடியாவையும் வச்சு அவரை தன்னைத்தானே இது பண்ணிக்கிறார், ப்ரொமோஷன்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த ஒரு ரீசனுக்காக பாஜக வளருது அப்படின்ற விஷயத்தை தமிழ்நாட்டில் நம்ம இப்படி எடுத்துக்கலாம். அது முன்னாடி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் பாஜகன்ற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு. பட்டி தொட்டி அளவுக்கு தெரிஞ்சிருக்கான்னு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு 50% ஆஃப் ரீச் வந்து தமிழ்நாட்டில் ஆஃப்டர் அண்ணாமலை இருந்தது. முன்னாடி விட இப்போ டெவலப்டில் தான் இருக்குது. கண்டிப்பாக வளர்ச்சி தான், வித்தியாசம் இருக்குது. கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு பாஜக? முன்னாடி விட இப்போ பரவாயில்ல, வளர்ச்சி தான். உழைப்பு ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கான டெவலப்மெண்ட் சொல்கிறீங்களா, அதை பற்றி கேட்குறேன். அதுக்கான உழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, அது உண்மை. அது மறக்க முடியாது. அதுக்கான உழைப்பு இருக்குது. அவருக்கு கொடுத்த பதவிக்கான அந்த உழைப்பு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார். அது பாராட்டணும். நல்ல ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாரு, அவ்வளோதான். நல்லா பண்ணுறாரு. இல்லைப்பா, முன்ன இருந்ததை விட இவர் வந்ததுக்கப்புறம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு பிஜேபி. நல்லா இது எதை வச்சு சொல்கிறீங்க அண்ணாமலை நல்லா பண்ணுறாரு அப்படின்னு? எதனா இருந்தாக்கா குரல் கொடுக்குறாரு, எதனா வெளியே நடக்கிற இதெல்லாம் பார்த்து இது பண்ணுறாரு, அதெல்லாம் பண்ணுறாரு. நல்லா பண்ணுறாரு. பரவாயில்ல, தமிழ்நாட்டில் அண்ணாமலை சார் வரும் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு நீ டிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக ஒரு தலைவன் இருக்கணும். அது அண்ணாமலை சார் ஒன்றும் நல்லா லீடர்ஷிப்பு நல்லா இருக்காப்புல. அவர் எதிர்கட்சியாக இருந்தாருன்னா நல்லாயிருக்கும்.
பிஜேபி எதிர்கட்சியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா சப்போர்ட் வரும். ஏன்னா டிஎம்கேக்கு நீ எதிர்கட்சின்னா ஏடிஎம்கே அவ்வளோதான், ஜெயலலிதா அம்மாவோடய முடிஞ்சு போச்சு. நீ அண்ணாமலை சார் கொஞ்சம் நல்லா ஆக்டிவிட்டாக நல்லா போல்டாக இருக்காப்புல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இப்போதைக்கு ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் பேசும்போது தலைவராக மாறிட்டார். இதுதான் உண்மை. இதை சொன்னால் இதான் உண்மை. எந்த கட்சியை சேர்ந்தாலும் இதை தான் சொல்லுவாங்க. உள் மனசில் இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கும், வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ அண்ணாமலை இருக்கிறது பொதுவாக வெகுஜன மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். யாருமே அண்ணாமலை தவிர்த்துட்டு யாரும் பேச முடியாது. தமிழ்நாடு பிஜேபி தலைவர் மீதி இருக்க தலைவர் இப்போ இருக்க தலைவர் ரொம்ப பெஸ்ட்டு. அவர் அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் நல்லாவே போயிட்டுருக்கு. அவருடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு. அவருடைய லேடிஸ்லாம் கவர்ற மாதிரி ஒரு தெளிவுமான கருத்தாக இருக்குது. பாஜக வளருதுன்னு தான் சொல்லணும். அவர் அண்ணாமலைக்கு வந்ததுக்கப்புறம் வளருதுன்னு தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடியும் இருந்தது, இப்போது கொஞ்சம் வளர்ச்சி அதிகம். ஆக்சுவலி சவுத் இந்தியா அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் இந்தியாவில் பிஜேபி அந்த மாதிரி நேஷனல் பார்ட்டிஸ் எவ்வளோதான் இருந்தாலும் சவுத் சைடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா, தமிழ்நாடு எப்பயுமே தனிப்பட்ட ஒரு ராஜ்யம் இருக்குது. இங்கே திராவிடம் சார்ந்த கட்சிகள் மட்டும்தான். கேரளாவில் பார்த்தீங்கன்னா இது கம்யூனிஸ்ட் பேஸ்ட் கட்சிகள் தான் இங்கே ஆளுமையை செலுத்திருக்கு. ஏன்னா இங்கே இருக்க நிலப்பரப்பக்கூடிய மக்களோட புரிதலும் இங்கே இருக்கவங்களுக்கு தான் மதியம் தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனாலேயே பிஜேபி பற்றி நிறைய மக்களுக்கு தெரியும். ஆக்சுவலி அது ஒரு கட்சியாகவே இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெருசாக மதிக்கிறதில்ல. இப்போ இருக்கான்னு தெரிஞ்சிங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு கட்சி இருக்குன்னு தெரியும். ஏன் அப்படின்னா அவர் அண்ணாமலை அவர்களால் தான். அவங்க மாற்றினாங்கனாக்கி வேறு யார் வராங்க, அவங்க இவங்களுக்கு ஏற்ற அவங்க பண்ணுவாங்களாங்கிறது தெரியாது. ஆனால் அவர் நல்லா பண்ணுறாரு. நல்லா பண்ணி அவர் பண்ணது என்னென்னா உங்களுக்கு பிடிக்கும்? அவர் பண்ணுறாருனாக்கி அவர் கட்சி அவர் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றாரு. கட்சி வேலை பார்க்கணும், வளர்க்கணும்னு ஆசைப்பட்றாரு. தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு. எல்லாத்துக்கும் கேள்வி கேட்குறாங்களா? இப்போ ஆளுங்கட்சி ஒரு தப்பு பண்ணாக்கி எதிர்கட்சிங்கிற ஒரு முறையில் அவங்க கேள்வி கேட்குறாங்க. அதனால் அவர் வந்தால் நல்லா, அவரே இருந்தால் நல்லாயிருக்கும். அவர் நல்லா படித்தவர், திறமை இருக்குது நல்லா, அதனால் அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வந்தால் தமிழ்நாட்டு கொஞ்சம் இதாக இருக்கும். ரெண்டாவது உங்களுக்கு எதிர்கட்சின்னு ஒரு ஆள் போல்டான லீடுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பரவாயில்ல. மற்ற தலைவர்களுக்கு இவர் எவ்வளோ மேல், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அண்ணாமலை சார் வருது தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச புண்ணியம் தான். ரொம்ப ஆக்டிவாக இருக்கார். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப வயசு கம்மியான ஒரு அண்ணாமலை தலைவர், யங் லீடராக இருக்கார். அவ்வளோதான் விஷயம். மக்கள் சின்ன ஒரு எங்களை மாதிரி வயசு பசங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய திங்ஸு, அவர் மைண்ட் திங்கிங், அவருடைய படிப்பு, இதெல்லாம் அது படிக்காத பாதி பேர் இப்போ நடத்துகிறாங்க. படித்த ஆளுன்னும் போது கொஞ்சம் அறிவுபூர்வமாக பேசுறது எடுப்படல, உண்மையை சொன்னால் எடுப்படல. அதான் உண்மை. அவர் பொய் சொல்ல, இருக்கிறத எடுத்து சொன்னால் இப்போ அரசியல்வாதினாவே உண்மையை சொல்கிறது எடுப்பட மாட்டேது, பொய் சொல்கிறது தான் உலகமாக இருக்குது. அதனால் அவர் கருத்து அருமையான கருத்து, ஏற்கக்கூடியது. அந்த சுச்சுவேஷன் அமையலை, அவ்வளோதான் உண்மை. அவர் பொலிட்டிக்கல் பர்சன் தான், நல்ல எஜுகேட்டட் பர்சன். அவர் போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருக்காரு. என்ன கேட்டிங்கன்னா பர்சனலாக அந்த மாதிரி ஒரு தலைவர் வைக்கிறதுல மாற்ற கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறோம், அப்படி ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம் அப்படின்னாலே, இப்போ நான் படிச்சிருக்கேன், நான் ஒரு டேலண்டடாக ஒரு சேலரி வாங்குற ஒரு போஸ்டிங்கில் இருக்கேன்னா என்ன ரூல் பண்ணுறோனோ இல்லை எனக்கு மேலே எனக்கு அதிகாரம் போட்டுறோன்னு என்ன நல்லா படிச்சிருக்கணும், என்னை விட திறமையாக இருக்கணும் தான் நான் எதிர்பார்ப்பேன். பட் அரசியல் பேஸ்டு பார்த்தீங்கன்னா இங்கே சட்டங்கள் அப்படி கிடையாது. இந்த அளவுக்கு படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி கிடையாது. ஏன்னா மக்களை ஆளுமை பண்ணுறதுக்கு படிப்பு ஒரு முக்கியத்துவம் இல்லை அப்படின்னாலுமே இப்போ இருக்க அது அந்த காலத்தில். பட் இப்போ இருக்க ஜென்ரேஷன் எப்படி ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் நிறைய பேர் படிச்சுட்டாங்க. அப்போ ஒரு படிக்காத ஒருத்தர் நமக்கு ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ நம்ம என்ன ஒரு ஃபீல்டு இருக்கணும் ஓட்டு போட்டுடலாம். பட் ஒரு படிக்காதனாலும் ஒரு எஜுகேட்டட் ஒரு பர்சனோட இஷ்யூ எப்படி புரிஞ்சிக்க முடியும், எப்படி சொல்ல முடியும் அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் அங்கே வருது இல்லையா? ஸோ அவரை மாதிரி ஒரு படித்த பர்சன் லீடராக இருக்கிறதுல பிஜேபி பெருசாக தமிழ்நாட்டில் வருமா வராதான்னு கேட்டால் அது ஒரு வேறு மாதிரி கொஸ்டின். அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்குது. பட் அதை தாண்டி அவரை மாற்றாமல் இருக்கிறது பெட்டர் நான் தோன்றேன். அட்லீஸ்ட் அப்போயாவது, ஏன்னா அவர் வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு கட்சி இங்கே இருக்குது அப்படின்ற நிலைமையில் நிறைய பேருக்கு தெரியுது. பாஜக அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? அதுக்கு முன்னாடி ஏதோ தமிழ்நாட்டில் பிஜேபின்னு ஒரு கட்சின்னு இருந்தது. இப்போ பிஜேபி கிராம பொதுமக்களுக்கு கொஞ்சம் அண்ணாமலை பிஜேபியில் இருக்காப்புல அப்படின்னு ஏதோ அடுத்த சென்ட்ரேச்சருக்கு நல்லா யூத்தான ஆளுகளுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே இல்லாட்டி ஏடிஎம்கே, இது ரெண்டு தான். உதயசூரியன் ரெட்டாலன் மாதிரி தான் தெரியும். இப்போ தாமரை எல்லா இலக்களையும் பரவுது. நான் ஆனால் ஏடிஎம்கே அம்மா இருக்கும்போது ஏடிஎம்கேல தான் இருந்தேன். இப்போ பிஜேபி தேடுற அளவில் இருந்துச்சு, இப்போ தெரிகிற மாதிரி இருக்கு. அவ்வளோதான் விஷயம், சிம்பிளாக தான் விஷயம்.
இல்லை அந்த அளவுக்கு ஆக்டிவாக இருந்திருக்க மாட்டாங்கன்னு பொதுமக்கள் சார்போட நான் நினைக்கிறேனே. நான் ஏன் பொதுமக்கள், நானும் ஒரு பொதுமக்கள் தான் சொல்லிடுவேன். இதுக்கு முன்னாடி பாஜக எப்படி இருந்துச்சு தமிழகத்தில்? பாஜக இல்லாமல் இருந்தது, நார்மலாக இருந்தது, இருந்தும் இல்லாத மாதிரி இருந்தது. இப்போ இவர் வந்ததுக்கப்புறம் பாஜக வளருது. பாஜகன்னா இப்போ வண்டியில் கூட பார்த்தீங்கன்னா, காரில் போகும்போது கூட நிறைய பாஜக கொடி இப்போது பறக்குது. அதுக்கு முன்னாடி ஆளுங்கட்சி கொடி தான் பறந்துன்னு இப்போ பாஜக கொடி பறக்குது. பேசுகிறவங்களும் மக்கள் மத்தியிலையும் இப்போ வந்து நம்ம ஒரு டிரைவர், நான் ஒரு கஸ்டமருக்கு போகிறேன், பாஜக விட்டு கொடுக்காம தான் பேசுகிறாங்க. நம்ம மைனஸாக திங்கிங் கேட்டால் கூட அவங்க என்னன்னா பாஜக விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க. சுத்தமாக ஒன்றுமே இல்லை ப்ரோ. இங்கே கட்சின்னு ஒன்று இருந்துச்சு, பட் இந்த அளவுக்கு மக்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தெரியவே தெரியாது. நிறைய பேர் இருந்துட்டு போட்டா என்னன்னு தான் கேட்பாங்க. இப்போ இருக்கு. ஆமாம், இப்போ தமிழ்நாட்டோட கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு தமிழ்நாட்டில் அவர் அடையாளம் படுத்துறதே அவர் மூலியமாக தான் நிறைய பேருக்கு தெரியும். ஈவன் எங்கள் ஏரியாவுக்கு எனக்கு தெரிஞ்சவங்களே சரௌண்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கட்சி அப்படின்னா அவருக்கு மேஜர் ஃபேஸ் அப்படின்னு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மோடியை தெரியும், அவருக்கு தெரியும், மோடி சாரை தெரியும். அதை தாண்டி பிஜேபி தமிழ்நாட்டில் அண்ணாமலை சார் தான் நிறைய பேருக்கு தெரியும். அதாவது எத்தனை பேர் சொல்ல முடியும்? கட்சியில் இருக்கவங்க நல்லா பாலிடிக்ஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேர் ஆட்சி தெரியும். இப்போ இந்த மாதிரி ஒரு காமன் பர்சனுக்கு எத்தனை பேர் தெரியும்? சத்தியமாக தெரியாது எனக்குலாம். அவரை தெரியும். ஏன்னா நாட்டில் அந்த சைடு சென்ட்ரலில் சொல்லலாம், தமிழ்நாடு பேச சொல்லி அண்ணாமலை சாரை தவிர்த்து பாக்கிய நிறைய பேர் தெரியுமான்னு கேட்டால் தெரியாதான். உண்மை நிதர்சனம் உண்மை. என்ன தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க யார் ஜென்ரல் பொலிட்டிஷியன், அவர் யாருன்னு கேட்டால் ஓகே அவர் ஒரு படித்த பர்சன் போலீஸாக இருந்து உள்ளே வந்திருக்காருன்னு அவரை ஃபாலோ பண்ண, மற்ற பொலிட்டிக்ஸை ஃபாலோ பண்ணணும் எனக்கு அவசியம் இல்லையே. ஏன்னா அது எனக்கு தேவையில்லாத கட்சி தான் நான் பார்ப்பேன். என்ன ஆளுமை இங்கே திராவிட கட்சிகள் இருக்குது, அதை தாண்டி ஒரு நேஷனல் பார்ட்டியை நான் ஏன் ஃபாலோ பண்ணணும்? எனக்கு அந்த கொஸ்டின் இருக்குல்ல. அவர் இருக்கனால அந்த பார்ட்டியோட ஒர்க்ஸ் ஆக்டிவிட்டீஸ், அவர் என்ன சொல்கிறாரு, அவங்க என்ன கருத்துக்களை முன்வைக்கிறாங்க அப்படின்னு தான் பார்ப்பேனே தவிர்த்து அவரை பேஸ் பண்ணி தான் அந்த கட்சியை நான் பார்க்குறேன் தவிர அவர் போய்ட்டு எனக்கே அந்த கட்சி பர்சனலாக பார்த்து அந்த கட்சியோட ஒர்க்ஸ் ஃபாலோ பண்ணணுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா பிஜேபி அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சஸ்டைனபிளாக இம்ப்ரூவ் பண்ணணும்னா, இந்த நம்ம தமிழ்நாடு சைடில் இம்ப்ரூவ் பண்ணணும்னா அவரை தூக்காமல் இருந்தால் நல்லது என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா இதுக்கு முன்னாடி மேடம் ஒருத்தங்க இருந்தாங்க இல்லையா, பாண்டிச்சேரி இவங்களா இருந்தாங்க இல்லையா, அவங்களும் எப்படி தெரியும் நமக்கு, படித்தவங்க, டாக்டர் படித்தவங்க. ஏன்னா சில கட்சிக்கு நம்ம ஒன்று மக்களை புரிந்து இறங்க ஒர்க் செய்கிறவங்களா இருக்கணும், இல்லை நல்லா படித்து முன்னேற்றம் ஒரு மதிக்கக்கூடிய பர்சனை கட்சிகளை கொண்டு வரணும். இவங்க ரெண்டு பேரும் தெரியும்னா அவங்க இந்த கட்சி இல்லாமலே எடுத்து பார்த்து தனியாக பிரித்து பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பெக்டபிள் பர்சன், எஜுகேட்டட் பர்சன். இவங்க அவங்களே இல்லாமல் மக்களையும் புரிஞ்சிக்க முடியாத ஒரு நார்மல் பொலிட்டிஷியனாக கூப்பிட்டு வந்தீங்கன்னா பிஜேபி இன்னும் கஷ்டம் தான். அவங்க இருந்தனால கொஞ்சமாவது பார்க்கலாம், இல்லைன்னா சுத்தம் வாஷ் வருது அவங்களாம்.